வணக்கம் ஜிஎஸ் ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வீடியோல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்தியன் கார் மார்க்கெட்ட நம்ம கொஞ்சம் எடுத்து பார்க்குறப்போ, இன்னைக்கு தேதியில அதோட வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப டிராஸ்டிக்கா தான் நடந்து கொண்டே வருது. அதுல பீப்பிள்க்கு வந்து எஸ்யூவி கார்களின் மேல் உள்ள மோகம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா நம்ம கன்சல்டேஷன்ல பேசும்போதும் சரி, நெறைய பீப்பிள் வாங்கக்கூடிய செக்மெண்ட்டாவும் பார்த்தோம்னா, இந்த எஸ்யூவி கார்கள் தான் இருக்கு. எஸ்யூவின்னு சொல்ல முடியாது. ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவி செக்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பீப்பிள் போட்டி போடக்கூடிய அந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு காம்படிட்டர்ஸும் போட்டி போட்டு கொண்டு கார்கள வெளிவிட்டு கொண்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு சப் 4 மீட்டர் எஸ்யூவி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அங்க அடிதடியா தான் இருக்கு. அத தாண்டி இப்போ காம்பேக்ட் கிராஸ் ஓவர் செக்மென்ட்ல ஹிண்டே கிரெட்டா, மாருதி கிராண்ட் விட்டாரா இந்த மாதிரி கார்கள் இருக்கக்கூடிய இடத்துல டாட்டாவோட காரா கர்வ் அப்படின்ற ஒரு கூப்பி எஸ்யூவி எடுத்துட்டு வந்தாங்க. பட் மக்கள் கிட்ட அது மிகப்பெரிய அப்பீலிங்க கிடைச்சதா, அப்படி எடுத்ததா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வந்து அது அந்த பீப்பிளோட மனசுல இடம் பெற தவறுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதன் பின் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் இப்போ டாடா கர்வ்லயுமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. புதுதான ஒரு டாடா கர்வும் நம்ம எதிர்பார்க்கலாம் கூடிய சீக்கிரத்துல. ஸோ இந்த செக்மெண்ட்ல எல்லாருமே எதிர்பார்க்காத மாரி ஸ்டன்னிங்கா ஒரு விஷயத்த டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் பண்ணாங்க. டாடா சேரா. டாடா சேரா அப்படின்னா, நம்ம அந்த ஓஜி டாடா சேரா தான் எல்லாரோட மனசுலயும் ஞாபகம் வரும். அந்த சேராவோட அந்த லெஜெண்டரி நேம வந்து பார்த்தீங்கன்னா, காப்பாற்றுவாங்களான்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ, அ டிசைன் அண்ட் வில், ப்ராடக்ட் அண்ட் வில் அப்படின்ற மாதிரி வச்சு டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் இத மிகப்பெரிய லெவல்ல ஒரு லான்ச் அப்படின்றத பண்ணினாங்க. இந்த லான்ச் ஈவென்ட்ல போயிட்டு நம்ம வீடியோஸும் பண்ணியிருந்தோம். டாடா சியர் அப்படின்னு பார்க்கும்போது, அது வந்து சாதாரண ஒரு காம்பேக்ட் கிராஸ் ஓவரா பொசிஷனிங் பண்ணாம, ஒரு லக்ஸரி காம்பேக்ட் கிராஸ் ஓவரா அந்த ப்ராடக்ட்ட எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் பிரைசிங்ல லக்ஸரியா போயிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த செக்மென்ட்டோட பிரைசிங்க வந்து அண்டர் கட் பண்ற மாதிரி தான் ஒரு ப்ளே நடந்திருக்கு. 14 லேக்ஸ் கிட்டத்தட்ட ஆன் ரோட் பிரைசிங் அப்படின்றது பேசிக் மாடல் இருக்கும். டாப் ஆஃப் த லைன்லாம் போகும்போது கிட்டத்தட்ட 25-26 லேக்ஸ்ல டாப் ஆஃப் த லைனோட பிரைசிங் அண்டர் கட் பண்ணி வைக்க போறாங்க. ஆன் ரோட் நான் சொல்றேன். 1.5 லிட்டர் நேச்சுரல் ஏஸ்பிரேட்டட் என்ஜின், 4 சிலிண்டர் ஆப்ஷன், 1.5 லிட்டர் ஜிடிஐ டர்போ பெட்ரோல், அது கூட 1.5 லிட்டர் டீசல். எல்லாருமே கேட்டுட்டு இருந்த டார்க் கன்வெர்ட்டர் ஆப்ஷன் இப்போ வந்து டர்போ பெட்ரோலையும் கிடைக்குது, டீசலையும் கிடைக்குது. நேச்சுரல் ஏஸ்பிரேட்டட்ல மட்டும் டிசியை வச்சிருக்காங்க. சரி, இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன? நீங்க இந்த செக்மெண்ட்ல ஒரு கார் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த கார் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி இந்த கார பற்றி மேலும் விவரங்களுக்கு நீங்க நம்ம விக்டரி டாடாவை ரீச் பண்ணலாம். டாடால பெட்டரான சேல்ஸ் அண்ட் சர்வீஸோட ஒரு கார் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, தாராளமா அவங்கள ரீச் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த கார்ல என்னெல்லாம் வந்து என்ஜின் ஆப்ஷன்ஸ், என்னென்ன வேரியன்ட் வைஸ் கிடைக்குது அப்படின்றத நீங்க எவிடென்ட்டா இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்க முடியும். அத தாண்டி ஒவ்வொரு வேரியன்ட்லயும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்றத கிளியரா நான் காமிச்சிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு இந்த வண்டி வாங்குறதுக்கு அது உதவியா இருக்கும்னு நான் நம்புறேங்க. ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கனாலும் ஸ்க்ரீன்ல எவிடென்ட்டா உங்களுக்கு இப்போ வேரியன்ட் வைஸ் என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றது உங்களால புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டிய பத்தி பேசிட்டு தான் அத தாண்டி நம்ம ஒரு ரிவ்யூக்குள்ள போக ஆரம்பிப்போம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் என்டையரா சேஞ்ச் செய்யப்பட்டிருக்கு. அர்காஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம்க்குள்ள போயிருக்காங்க. எஸ் அப்படின்ற ஸ்பெல் பண்றாங்க. இது வந்து ஹைபிரிட்ஸ்க்கும் நாளைக்கு அடாப்டபிளா இருக்க போகுது. நெறைய பேர் கேட்கறது ட்வின் சிலிண்டர் சிஎன்ஜி இருக்கான்னு, அதுக்கான பதிலும் நான் சொல்றேங்க. உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம பொறுத்தவரைக்கும் வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? இன்டர்னல் கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து 2 வெஹிக்கிளோட கிளாஷையும் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. டாட்டால இந்த சேஃப்டி ரிலேட்டடா கொஸ்டின் மார்க் என்னைக்குமே இருந்ததில்ல. அதே தான் இந்த பர்ட்டிகுலர் மாடல்லயும் நமக்கு கன்டின்யூ ஆக போகுது. 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோகிராம், ஹில் ஸ்டார்ட் அட்ஜஸ்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்க் வைப்பிங், பிரேக் ப்ரீஃபில் இந்த மாதிரி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ரிலேட்டட் நெறைய விஷயங்கள பேக் பண்ணியிருக்காங்க. லெவல் 2 ஏடாஸும் இங்க கிடைக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருமே இந்த ஏடாஸ் வர கார்கள்ல ஏடாஸ் ஆஃப் பண்ணி வச்சு தான் ஓட்டிட்டு இருக்கோம். அப்போ சேஃப்டிக்காக ஒரு குடுக்கப்பட்ட விஷயம் சேஃப்டிக்காக பயன்படாமயே போயிருதே! மக்கள் வந்து அத பயன்படுத்த மாட்டேங்கிறாங்களே! அப்டின்ற ஒரு உணர்வு வந்தனால டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஏடாஸ இன்ட்ரூசிவா இல்லாம நம்மளோட கனெக்டிவா பண்ணியிருந்தாங்க. நாங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு 40 டூ 50 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணி வந்தோம். அது ரொம்பவே அழகா இருந்துச்சு. நான் டிரைவ் பண்றப்ப அத நான் காமிக்கிறேங்க.
என்ஜின் ஆப்ஷன்ஸ்னு வரும்போது இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லணும்னு நினச்சி அதை சொல்லிடுறேன். 1.5 லிட்டரில் உங்களுக்கு 4 சிலிண்டரில் ஒரு டீசல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1.5 லிட்டரில் 4 சிலிண்டரில் புதிதாக ஒரு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட், அதுக்கப்புறம் ஒரு GDI டர்போ பெட்ரோல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஹைபீரியான் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் ஆஸ்பிரேட்டடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் 4 சிலிண்டர் வந்துச்சு அப்படின்னா நிறைய காமன் மேனுக்கு அது உதவியாக இருக்கும். உங்களுக்கு அது வந்து பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 105 பிஹெச்பி 145 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்குங்க. இதில் என்னன்னா ஒரு 2100 ஆர்பிஎம் கிட்டவே வந்து பார்த்தீங்கன்னா பீக் ஆர்பிஎம் பீக் டார்க் டெலிவரி அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. அட்கின்சன் சைக்கிளில் அந்த 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜினை வந்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ அண்ட் டார்க் பெட்டராக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க அட்கின்சன் சைக்கிள் போச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து மிட்டெல்லாம் ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா நேச்சுரல் ஆஸ்பிரேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த லீனியரான ஒரு பவர் சர்ச் தான் நாங்கள் கொடுக்கணும்னு நினச்சோம். லோ எண்ட்ல வந்து லேக் தெரியக்கூடாதுன்னு நினச்சோம். லோ எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா புல் பண்ணுறது வந்து ஒரு நேச்சுரல் ஆஸ்பிரேட் வந்து ரொம்ப ஸ்லக்கிஷாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லி இதை வடிவமைச்சிருக்காங்க. அது பர்சனலாக நாங்கள் இன்னும் ட்ரைவ் பண்ணலங்க. டீலர்ஷிப் வந்ததுக்கப்புறம் நான் ட்ரைவ் பண்ணிட்டு அதை பற்றி சொல்கிறேன். அது கூட வந்து GDI வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோ வேகன் அசிரனா வந்து ட்ரைவ் பண்ணியிருப்பாரு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான ஒரு புரிதல் அப்படின்றது அந்த இன்ஜின் பற்றி கிடைக்கும். ரொம்ப ரிஃபைண்டாக இருப்பதாகவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரீதியாகவும் நல்லா இருப்பதா சொல்லியிருந்தாங்க. அண்ணனே வந்து ஷாக்ல ரொம்ப சூப்பராக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்கள் அந்த ஹைபீரியனுக்கான டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பண்ணியிருப்பாரு. நீங்கள் மோட்டோ வேகன்ல செக் பண்ணலாம். அதை தாண்டி டீசல் இன்னைக்கு எங்ககிட்ட இருக்கு. டீசல் அப்படின்னு மூஞ்சில ஏன் சந்தோஷம் வருது அப்படின்னா இந்த செக்மெண்ட் போகக்கூடிய பீப்புள் வந்து டீசலை ரொம்பவே விரும்புவாங்க. அப்படின்றப்போ எல்லாருமே கேட்டது இந்த 1.5 லிட்டர் கிரையோஜெட்டை வந்து எந்த அளவுக்கு ரிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ஜினோட சத்தம்லாம் வந்து அப்படியே தான் இருக்கு. வைப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப அழகா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்டீரியர் பாடியிலையும் சரி இன்டீரியர்லையும் சரி அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது ஃபீல் ஆகல. ரேப் பண்றப்ப அந்த என்ஜினோட நோட் சத்தம் அப்படியே தான் இருக்கு. பட் ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. டார்க்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. வேரியபிள் ஜியோமெட்ரி டர்போ சார்ஜர் தான் இங்க. உங்களுக்கு பவர் ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல்ல 260 நியூட்டன் மீட்டர்ஸும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் போகும்போது எய்சன் சோர்ஸ்டு அந்த ஜாப்பனீஸ் டார்க் கன்வெர்ட்டர் இப்போ வந்தாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா 280 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 to 16 பிஹெச்பி அப்படின்றது இருக்குங்க. ஸோ இந்த என்ஜின் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு வந்து உண்மையிலுமே வந்து லீனியரான ஒரு பவர் சர்ஜை கொடுத்தது. டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் டெஃபினட்டாக வந்து கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அதெல்லாம் பார்த்துருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது டிரைவ் பண்ணும்போது உண்மையுமே புரிஞ்சுதுங்க. இந்த என்ஜினோட ரியல் டைம் மைலேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஒரு 10 to 11. ஏன்னா நான் சிட்டிக்குள்ளேயும் ஓட்டி டெஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 18 அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இந்த கர்வ் வெயிட்டுக்கு பவர் டெலிவரி லீனியராக இருக்குது, மைலேஜும் வந்து சஃபிஷியன்ட். எக்கனாமிக்கலாக நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த டீசலை வந்து ப்ரிஃபர் பண்ணி போகலாம். டார்க் கன்வெர்ட்டர் எய்சன் சோர்ஸ்னு சொல்லிட்டேன். ஹேரியர் ஆக்சுவலாக வந்து எய்சன் சோர்ஸ்ட் கிடையாது, அது ஹிண்டே சோர்ஸ்ட் டார்க் கன்வெர்ட்டர். இது வந்து எய்சன் சோர்ஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். மஹிந்திரா, மாருதிலாம் பயன்படுத்திட்டு இருக்காங்கல்ல அது. அதுக்கப்புறம் அந்த DCA 1.5 லிட்டர் போகும்போது நேச்சுரல் ஆஸ்பிரேட் போகும்போது DCA கிடைக்கும். DCA பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டது அது டியூவல் கிளட்ச்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து அது வந்து டியூவல் பாத் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த DCA பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் கிளட்ச் யூனிட்ங்க, டியூவல் கிளட்ச் கிடையாது ட்ரெடிஷனல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட்டரி கியர் சிஸ்டம் வந்து போட்டிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அந்த பிளானட்டரி கியர் செட்டுங்க இது எப்படி சொல்றது, நம்ம பிளானட் மாதிரி தான் ஆக்சுவலா. உங்களுக்கு வந்து ஒரு ரிங் இருக்கும். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சன் கியர்னு சென்டர்ல ஒண்ணு இருக்கும். அத சுத்தி வந்து பிளானட் கியர்ஸ்னு இருக்கும். இந்த கியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிளான கியர் ரேஷியோஸ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமுக்கு குடுக்கும். அப்போ ஒரு ஆக்சுவேட்டர் மூலமா நீங்க என்ன த்ராட்டில் இன்புட் குடுக்குறீங்களோ அது வந்து ஆக்சுவேட்டர் மூலமா வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் யூனிட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எதுக்கு லோட் அதுக்கப்புறம் வந்து நம்ம குடுக்குற ஆக்ஸலரேஷன் இன்புட் இத பொறுத்து கியர்ஸ வந்து ஷிஃப்ட் பண்ணி குடுக்கும். அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கே இல்லாம அந்த DCA கியர் பாக்ஸ் அப்படின்றது வந்து ஸ்மூத் கியர் ஷிஃப்ட்ட பொறுத்து ஃபோக்கஸ் பண்ணி போயிருப்பாங்க. நிறைய பேர் கேட்டீங்க, அதனால எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே என்ஜின் அண்டர் பாடி அப்பா செம்ம பேக்டான இன்ஜினுங்க. அண்டர் பாடி கிட் கொடுத்துருக்காங்க. இன்சுலேஷனுக்கு செம்ம திக்கான ஒரு ஃபோம் மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ என்ஜினை பொறுத்து எல்லா விஷயங்களும் சொல்லிட்டேன். வாங்க இப்போ அடுத்த விஷயங்களை பார்க்கலாம். ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து ரெட் டாட்டோட அவார்ட் வாங்கியிருக்குங்க. அதாவது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் குளோபலாக நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த ரெட் டாட் அவார்ட்ஸ் அப்படின்றது டிசைன் ரீதியாக கொடுப்பாங்க. அதில் வந்து டாடா சியராக் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ரெண்டாவது வண்டியுமே டாடா மோட்டார்ஸோட தான், டாடா அவினியா தான் வாங்கியிருக்கு. ஸோ அதை டு பி அந்த மார்க்கெட்டுக்குள்ளே இன்னும் ரிலீஸ் பண்ணலை. பட் அது வந்து பாராட்டக்கூடிய விஷயமா தான் எனக்கு பட்டுச்சு. ஃப்ரண்ட் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் எலிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. த்ரூஅவுட் நிறைய இடத்துல அந்த பியானோ பிளாக் அப்படின்றது ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த DRL ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிப்பாக கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் எல்இடிஸாக கிடையாது, ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிப் எல்இடி அது. அதே மாதிரி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஆகும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸ் அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆகும்.
ஐஸ் கியூப் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் போட்டிருக்காங்க. கூடவே வந்து ஃபாக் லாம்ப்ஸும் ஐஸ் கியூப்ல தான் போயிருக்காங்க. எல்லாமே எல்இடி கன்சோலா தான் இருக்குது. ஃபாக் லாம்ப்ஸ் வந்து கொஞ்சம் வார்ம் ஒயிட்டா போயிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்னு தோணுது. பூஸ்டர் ஹெட்லாம்ப்ஸும் கிடைக்குதுங்க. நீங்க 80 km/h தாண்டும்போது உங்களுக்கு வந்து பூஸ்டர் ஹெட்லாம்ப்ஸ் ஆக்டிவேட் ஆகும். அப்போ உங்களுக்கு வெளிச்சம் இன்னும் என்ஹான்ஸ்டா லாங் த்ரோ அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வைடான ஆடம் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸுமே நம்மளால பார்க்க முடியுது. சைட் பார்க்கிங் சென்சார்ஸ் அப்படின்றது இல்ல. ஒரு 205 அப்படின்றது கிரவுண்ட் கிளியரன்ஸா இருக்கு. அப்ரோச், டிபார்ச்சர், ராம்ப், பிரேக் ஓவர் எல்லாத்துலயுமே வொர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு பேருக்கா எஸ்யூவி அப்படின்னு சொல்லாம, ஒரு ஃபங்ஷனாலிட்டிலயும், பிராக்டிகாலிட்டிலயும் எஸ்யூவியா இருக்கணும் அப்படின்றது டாடா மோட்டார்ஸ் நிறுவனமோட அபிப்பிராயமா இருந்திருக்கு. இங்க வந்து ஃபங்ஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாப்ஸ் அப்படின்றத குடுத்துருக்காங்க. பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்கு. ஃப்ரெஜைலாலாம் இல்ல. வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது, உங்களுக்கு வந்து கைண்ட் ஆஃப் ஒரு பிரீமியம் காரோட ஒரு ஃபீல் அண்ட் டச் அப்படின்றது நம்மளுக்கு பார்த்தா தெரியும். அது என்ன கார் அப்படின்றத கமெண்ட்ல தெரிஞ்சா மென்ஷன் பண்ணுங்க. நல்ல ஒரு வைடான ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அத நான் சொல்றேன். 2730 இந்த வாகனத்தோட ஒரு வீல் பேஸா குடுத்துருக்காங்க. அகலத்துல அதே மாரி வீல் பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கார்கள்ல அண்டர் கட் பண்ணி தான் இந்த வாகனம் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ எவிடென்ட்டா உங்களுக்கு வந்து டைமென்ஷன் ரீதியா அந்த சியரா எந்த இடத்துல பொசிஷன் ஆகுது அப்படின்றத மார்க்கெட்டோட காம்படிட்டர்ஸோட வச்சு உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். பெட்டரா இருக்கும். நெறைய பேர் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேமோஃப்ளேஜ் ஷாட்ஸ் பார்த்துட்டு வண்டி ரொம்ப சிறுசா இருக்கும் அப்படின்ற மாரி கேட்குறீங்க. டெஃபினெட்லி நோங்க. வண்டி வந்து ரோட் பிரசன்ஸ் அப்படின்றது உண்மையிலுமே மஸ்குலரா உங்களுக்கு பார்க்கும்போதும் சரி, உள்ள உட்காரும்போதும் சரி, அது பெட்டரா தான் இருக்கு. அதுல குறைகள்லாம் இல்ல. உங்களுக்கு இந்த ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் அப்படின்றத குடுத்துருக்காங்க. டோரோட தட் நம்ம பார்த்துருவோம். டோர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெஃப்ட் அப்படின்றது நல்லா ஃபீல் ஆகுது. அதேமாரி க்ளோஸ் பண்ணும்போது நல்ல சாலிடான ஒரு சாஃப்ட் உணர்வு தான் இருக்கு. ஃப்ரெஜைலான இல்ல. பேனல்ஸ்ல ஃப்ளக்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்புகளே இல்ல. சரி குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? ஃபிட் அண்ட் ஃபினிஷ்ல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இருந்ததுக்கு ஒரு இம்ப்ரூவ்மென்ட் தெரியுது. அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பர்சனலா விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்றது புரிய வரும். சரிங்க. அடுத்து இங்க டயர் ப்ரொஃபைல் 225, 55, R19ங்க. ஆக்சுவலா வந்து டாப் ஆஃப் த லைன்ல 19 இன்ச் குடுக்குறது இந்த செக்மெண்ட்ல இவங்க மட்டும் தான் குடுத்துருக்காங்க. நீங்க பேசிக்ல மாடல்லாம் போறப்ப 17 அண்ட் 18 இன்ச் வந்து கிடைக்குதுங்க. ஆல் வீல் டிஸ்க் பிரேஸ் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ட்ராக் கோஎஃபிஷியன்ட் அலாய் வீல்ஸ் தான் இங்க போயிருக்காங்க. எம்ஆர்எஃப் டயர்ஸ்ங்க. உங்களுக்கு இன்சுலேஷன் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக்ல அதாவது வந்து கிளாத் டைப்ல வந்து அந்த லைனர்ஸ் போட்டிருக்காங்க. இது இன்சுலேஷனுக்கு உதவி குடுக்கும். சாவிய பொறுத்தவரைக்கும் வந்து ட்ரெடிஷனலா நீங்க டாட்டாவோட கார்ஸ்ல பார்க்கக்கூடியது லாக், அன்லாக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பூட் ஓப்பன் பண்ற ஃபங்ஷனாலிட்டி, அப்புறம் ஃபாலோ மீ ஹெட்லாம்ப்ஸ் ஆப்பரேட் பண்றதுக்கான ஃபங்ஷனாலிட்டியோட குடுத்துருக்காங்க. கிளாஸ் பார்ட்டிஷன் வந்து ரொம்ப முக்கியங்க. ஒரு டே டு டே லைஃப் கம்யூட்டரா பார்க்குறப்போ, உள்ள வந்து வெளிச்சம் நல்லா கிடைச்சா தான் கிளாஸ்ட்ரோஃபோபிக் இல்லாம டிராவல் பண்ண முடியும். வீட்ல வந்து லேடீஸ் இருக்காங்க, ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து பின்னாடி உட்கார்றப்போ வந்து அந்த வாமிட்டிங் சென்சேஷன் வராம இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் வெளிச்சம் நல்லா கிடைக்கணும். கேபின் ஏரியா ஃபீல் ஆகணும். உள்ள வந்து தீம் நல்லா இருக்கு. ஒரு ஒயிட் தீம் தான் போயிருக்காங்க. ஒயிட் அண்ட் லைட் பிளாக் மாரி போயிருக்காங்க. நல்லா இருக்கு. வெளிச்சமும் நல்லா கிடைக்கும். நல்லா ஒரு வைடான வந்து ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் இங்க பாருங்க. குவார்ட்டர் பேனல்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வெளிச்சம் உள்ள போறப்போ, நமக்கு கேபின்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிராவல் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா தான் இருக்க போகுதுங்க. எல்லாருமே சஸ்பென்ஷன் ரிலேட்டடா எப்படி இருக்கு அப்படின்றது தான் வந்து நம்ம Instagramல ஸ்டோரி போட்டிருந்தப்பவும் கேட்டிருந்தீங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல இண்டிபெண்டன்ட்ங்க. ரியர்ல வந்து பார்த்தீங்கன்னா, செமி இண்டிபெண்டன்ட் செட்டப் போயிருக்காங்க. உங்களுக்கு காயில் ஸ்ப்ரிங்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பிங் அப்படின்றத அட்வென்ச்சர் பிளஸ் அக்கம்ப்ளிஷ்ட் மாடல்ஸ்ல அதாவது டாப் ஆஃப் த லைன் மாடல்ஸ்ல குடுத்துருக்காங்க. மீதம் மாடல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஃப்எஸ்டி அப்படின்றது கிடையாது. எஃப்எஸ்டி அப்படின்னா நம்ம ரோட்ஸை பொறுத்து அந்த டேம்பர் காலிபரேஷன் நடக்கும். அப்போ வந்து ஹை ஸ்பீட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டிஃப்னர் குடுத்து டிரைவிங் டைனாமிக்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். இதுவே வந்து லோ ஸ்பீட்ஸ்ல நீங்க போறீங்க, ஏதாவது பெரிய குழிலலாம் விடுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து அந்த பேலன்ஸை மெயின்டெயின் பண்ணி அந்த லேட்டரல் மூவ்மெண்ட்டை வந்து பேலன்ஸ் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் வச்சிருக்கும். ஸோ இதுதான் நடக்கும். நாம டிரைவ் பண்ணிட்டு வந்தப்போ வந்து நமக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த ப்ராடர் டயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சஸ்பென்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி குடுக்குது. நல்லா இருந்துச்சு. ஒரு மெச்சூர்டான செட்டப். ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இல்லாம, ரொம்ப வந்து ஸ்டிஃபாவும் இல்லாம, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ட்டான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்ற மாதிரி எனக்கு பெர்சனலா ஃபீல் ஆச்சுங்க. வாகனத்தோட ரியர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு டிஃபாகர், வைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ஸ்பாய்லர்ல இன்டகிரேட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் கிடைக்குது. எனக்கு பெர்சனலா என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எனக்கு கனெக்ட் ஆகாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாய்லர் வந்து என்னோட இன்டகிரேஷன் எனக்கு பெர்சனலா கனெக்ட் ஆகல. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அதே மாரி கிளாம் ஷெல் பானட் தான் பயன்படுத்தியிருக்காங்க. த்ரூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளாம் ஷெல்லோட டிசைன் தெரியும். கிளாம் ஷெல்னா என்ன சொல்றது? அதாவது வந்து அந்த என்க்ளோஷர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெண்டர்ஸ் கூடவும், அதுக்கப்புறம் வந்து ஹாஞ்ச் கூடவும், இந்த ஹாஞ்ச்ன்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட்ல வந்து ஃபெண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த க்ளோஸ் ஆகுறது இத வந்து இந்த ட்ரங்க் பட்டி சொல்லுவாங்கல்லங்க. அதாவது வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த வெதர் ஸ்ட்ரிப்ஸ்லாம் எதுவுமே தெரியாம, ஒரு நீட்டான லேஅவுட் டிசைன். இது வந்து நம்ம வந்து பிரீமியம் செக்மெண்ட் கார்ஸ்ல பார்ப்போம். அத வந்து இங்க டாடா சியர்லயும் நமக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு கனெக்டட் டெயில் லேம்ப் ஸ்ட்ரிப் பார்க்க முடியும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, 2 பார்க்கிங் சென்சார் அப்படின்றது கிடைக்குது. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட்ல இது ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்குங்க. 622 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ்ங்க. ஸ்பேர் டயர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. 17 இன்ச்ல ஸ்டீல் வீல்ஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கீழ இருக்கு.
பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லோடிங் லிஃப்ட் வந்து ரொம்ப மினிமல்ங்க. அதாவது ஆர்&டி டிபார்ட்மெண்ட் வந்து ப்ராக்டிக்கலா நெறைய விஷயங்கள்ல வொர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து நமக்கு சில சில இடங்கள்லாம் நம்ம வந்து பயன்படுத்தும்போது, அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. பவர்டு டெயில்கேட் அப்படின்றத குடுத்துருக்காங்க. டாடா சியராவோட ரியர் சீட் ஸ்பேசிங் எல்லாருமே கேட்டது இது ரியர் சீட்ல வந்து 3 பேர் உட்கார முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அத பத்தி சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்கிரஸ் வந்து பாருங்க. கம்ஃபர்டபுளா உள்ள ஏற முடியும். தல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஹைட் கிட்டத்தட்ட நான் 5.7 இருப்பேன். நான் கொஞ்சம் குனிஞ்சு வரணும். 6 அடிக்கு மேல இருந்தீங்கன்னா, குனிஞ்சு வர மாரி தான் இருக்கும். பெரியவங்களே ஏறி இறங்குறாங்கன்னா, கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபுட் ஸ்டெப் போட்டீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும். இறங்குறதுக்கு அதே மாரி தான். எனக்கெல்லாம் கன்வீனியன்ட்டா தான் இருக்கு. பெரியவங்களுக்கு மட்டும் ஒரு ஃபுட் ஸ்டெப் போட்டு குடுத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஆடட் கன்வீனியன்ஸ் ஆட் பண்ணி குடுக்கும். ஃபுட் ஸ்டெப் போடும்போது ரேம்ப், பிரேக் ஓவர் ஆங்கிள் பாதிக்கப்படும். அதனால நீங்க வந்து அதையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும். சரி, இப்போ உள்ள வருவோம். இந்த மெட்டீரியலோட குவாலிட்டிலாம் பயன்பாடு நல்லா இருக்கு. ஒரு சன்ஷேடும் குடுத்துருக்காங்க. உள்ள உட்கார்ந்த உடனே வந்து எனக்கு ஒரு நல்ல வெளிச்சம் உள்ள கிடைக்குதுங்க. நெறைய வந்து பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பெர்சனலா இது மட்டும் இந்த இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏதோ வந்து அடைக்கிற மாதிரி ஒரு உணர்வ குடுத்துச்சு. மத்தபடி வெளிச்சம்லாம் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொன்னேன். ஷேட் ஒண்ணு இருக்கு. ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல். இந்த பக்கம் வந்து அழகான ஒரு ஆர்ம் ரெஸ்ட் குடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸோட. ஆ பெர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த விஷயங்கள. அடுத்து முதுகுக்கான சப்போர்ட் கேட்டீங்கன்னா, எனக்கு முதுகோட டிஸ்க்ல இருந்து அப்படியே அந்த முதுகு தண்டுவடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான சப்போர்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, உட்கார்றப்போ எஸ் இருக்கு. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாரிலாம் இல்ல. இட்ஸ் ஆப்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஹெட் ரெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் வந்து 3 பேத்துக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் குடுத்துருக்காங்க. நான் சாஞ்சு உட்கார்ந்தேன்னா, எனக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு சப்போர்ட் குடுக்குது. ஒரு நெக் பில்லோ குடுத்திருந்தாங்கன்னா, உண்மையிலேயே நல்லா இருந்திருக்கும் இந்த செக்மென்ட்ல. ஹெட்ரூம பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பானோராமிக் சன்ரூஃப் டூர்ஸ் நல்ல வைட் ஓப்பன் ஆகுதுங்க. ரியர் வரைக்குமே ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஹெட்ரூம் பொறுத்தவரைக்கும். உங்களுக்கு இந்த இடம் வந்து ஆக்சுவலா இப்படி உட்கார்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க. இல்ல சாஞ்சு உட்கார்றீங்கன்னா, இங்க பாருங்க. ஒரு 6 அடிக்கு மேல இருக்கிறீங்கன்னா, மேபி வந்து உங்களுக்கு அது ஒரு கஷ்டமா படலாம். கேபின் லேம்ப் போட்டிருக்காங்க. கிராப் பண்றதுக்கான ஹேண்டில்ஸ் ஒண்ணு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் இங்க பாருங்க. இந்த சீட் டிரைவர் சீட்ட பொறுத்தவரைக்கும், நான் டிரைவ் பண்ணக்கூடிய போஸ்சர்ல வச்சிருக்கேன். நல்ல தாராளமான ஒரு லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்றது கிடைக்குது. கம்ஃபர்டபுளா கால நீட்டி வரலாம். அண்டர் தை சப்போர்ட்ட பொறுத்தவரைக்கும், ஆ இது எனக்கு தெரிஞ்சு ஆப்ட்டா இருக்குங்க. அதாவது ரொம்ப வந்து பெட்டர் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாரி இல்ல. அதாவது ஒரு சில விஷயங்கள்ல ஆர்&டி டிபார்ட்மெண்ட் ரொம்பவே உழைச்சிருக்காங்க. ஒரு பேலன்ஸ்டான விஷயங்கள குடுக்கணும் அப்படின்றது வந்து இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அண்டர் தை சப்போர்ட் டீசென்ட்ங்க என்ன பொறுத்தவரைக்கும். கீழ வந்து ஒரு ஃப்ளாட்டான ஃப்ளோர் தான். ரியர்ல நமக்கு ஏசி வென்ட்ஸ் குடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜர் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா, 2 டைப் சி சார்ஜர். ஒண்ணு வந்து ஃபாஸ்ட் சார்ஜர். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ரண்ட் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் பயன்படுத்த முடியும். டோர் ஓப்பன் பண்றப்போ இங்க பாருங்களேன். அதாவது லிமிட்டேஷன் இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 90 டிகிரி வைட் ஓப்பனான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. லிமிட்டேஷன் இருக்கு. ஏன்னா நெறைய பேர் கேட்டீங்க. இதுவுமே வந்து வைட் ஆங்கிளா ஓப்பன் ஆகுமான்னு. அதுக்கு சொல்றேன். அப்புறம் டிரைவர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் மோடோட குடுத்துருக்காங்க. நீங்க நான் இங்க யூட்டிலைஸ் பண்ணி இந்த சீட்ஸ வந்து ஃப்ரண்ட் அண்ட் ப்ரோ வந்து நீங்க இங்கிருந்தே வந்து மூவ் பண்ணிக்க முடியும். இன்டீரியர் ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் லேஅவுட்ன்னு பார்க்கும்போது, உங்களுக்கு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு பிளாக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் தீம் அங்கங்க வந்து பியானோ பிளாக் எலிமெண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணி ரொம்பவே அற்புதமா இருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டி லெவல்ஸ்ல பண்ணியிருக்காங்க. ஷட் லைன்ஸ்லாம் ப்ராமினென்ட்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேனல் கேப்ஸ் தெரியுது. பட் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டிலாம் வந்து தரமா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல். இங்க வந்து அந்த பானோராமிக் டிஸ்ப்ளே உங்களால பார்க்க முடியும். இது டாப் ஆஃப் த லைன்ல கிடைக்கும். மீதம் வேரியன்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டியூவல் ஸ்கிரீன் செட்டப் அப்படின்றத போட்டிருப்பாங்க. ஃப்ரண்ட் சீட்ஸ்ன்னு வரும்போது ஒரு டிரைவர் போஸ்சர்ல நம்ம உட்கார்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து அட்ஜஸ்டபிளான ஒரு அண்டர் தை சப்போர்ட் அப்படின்றத குடுத்துருக்காங்க. அது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அந்த அண்டர் தை சப்போர்ட்ட வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியுது. சீட்ஸ் வந்து முதுகுக்கு அந்த டிஸ்க்குக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து ப்ராப்பரான சப்போர்ட் வந்து ஆப்ட்டா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. பட் நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்றப்போ, அதுலயுமே வந்து ஒரு பெரிதான ஒரு நெருடல் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இல்லங்க. பார்க்குறப்போ நமக்கு வந்து கிளியரான ஒரு விசிபிலிட்டி இருக்கு. உங்களுக்கு அ அந்த போனட்டா இருக்கட்டும், அதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஜட்ஜ்மென்ட்டா இருக்கட்டும் எல்லாமே பண்ணிக்க முடியும். இந்த பில்லர் வந்து உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட்டா இருக்குது ஒரு சில சினரியோஸ்ல நீங்க இண்டிகேட்டர்ஸ் போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த 4 ஸ்க்ரீன் அப்படின்றது இங்க டிஸ்ப்ளே ஆகும். அதாவது ஃப்ரண்ட் விசிபிலிட்டி, ரியர் விசிபிலிட்டி, சைட் விசிபிலிட்டி எல்லாமே நம்மளால இங்க இந்த டிஸ்ப்ளேல பார்த்துக்க முடியும். கொஞ்சம் வந்து சப்போர்ட்டிவா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு அந்த சப்போர்ட் அப்படின்றது ரொம்பவே உதவி கொடுக்கும். அதுவுமே ஒரு சின்ன விஷயம், நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ டிமிங், ஐஆர்விஎம் அதுக்கப்புறம் வந்து கூல்டு க்ளோ பாக்ஸ்ங்க, வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல குடுத்துருக்காங்க. சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்டர் போட்டிருக்காங்க. சென்டர் கன்சோல பொறுத்தவரைக்கும் ஒரு வயர்லெஸ் சார்ஜர் அப்படின்றது இங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆர்ம் ரெஸ்ட்க்கு கீழ ஒரு குட்டி ஸ்பேஸ்ங்க. இது கூல்டான்னு கேட்டீங்கன்னா இல்ல.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சியில் ஃபாஸ்ட் சார்ஜர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் நீங்கள் டேட்டா கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்ஃபோடெயின்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. சரி, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மெமரி சீட் ஃபங்க்ஷன்ஸ் குடுத்துருக்காங்களா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டீங்க. இருக்குங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 மெமரி ஃபங்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. டிரைவர் சீட் மட்டும் எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் மெமரி சீட்ஸ் ஃபங்ஷனோட தான் கிடைக்குது. அதிலலாம் எந்த விதமான குறைகளும் இல்லை. ஆ வாங்க இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், டால்பி அட்மாஸ். இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 12 பாயிண்ட் கிட்டத்தட்ட 12.3 இன்ச்சுங்க. அதில வந்து ஒரு 3 டிஸ்ப்ளே வருது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கோ டிரைவருக்கு வந்து கேம்ஸு, வீடியோஸ்லாம் நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து டெடிகேட்டடா அந்த யூனிட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க ஹெட்ஃபோன்ஸ கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க தனியா அதில வீடியோஸ் பார்த்துட்டு வரலாம், படங்கள் பார்த்துட்டு வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட குடுத்துருக்காங்க. 12 ஸ்பீக்கர் சிஸ்டம். ஆடியோ மட்டும் கேட்போம் எப்படி இருக்குன்னு. டால்பி அட்மாஸ நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த இன்புட்ட குடுத்தீங்கன்னா தான் ஃபீல் பண்ண முடியும். ஆடியோ செம்மையா இருந்துச்சு இதில கேட்கிறப்போ. இப்ப நார்மல் ஆடியோ ஒண்ணு கேட்டுறலாம். 360 டிகிரி கேமரா ஃபர்ஸ்ட் காமிச்சுர்றேன். குவாலிட்டி பாருங்க. உண்மையுமே நல்ல ஹை டெஃபினிஷன் குவாலிட்டில குடுத்துருக்காங்க. பாருங்க. டாடா மோட்டார்ஸ் அதுலலாம் வந்து அசத்துறாங்க. ஓகே. ஆப்பிள் கார்ப்ளேல போயிட்டு ஒரு நல்ல பாட்ட போட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நீதானே நீதானே ஆடியோ குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு. என்னடா இங்க தொட்டுட்டே இருக்கேன். இது வேலை செய்யல, லேக் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. நாங்க இது வந்து ஆக்சுவலா ஆப்பிள் மியூசிக்ல இதுல ஸ்லைட் பண்ண முடியல. ஃபோன்ல நாங்க பின்னாடி இருந்து பண்றோம். அதனால தான் உங்களுக்கு இப்படி இருக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். யூஸ் பண்றதுக்கு வந்து நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நல்லா தான் இருக்கு. நாங்க பயன்படுத்தின வரைக்கும் பெருசா பக்ஸ் இல்ல. பட் இன்னும் கொஞ்சம் பிட் ரெஸ்பான்சிவா இருந்திருக்கலாமோ அப்படின்றது ஒரு சில விஷயங்கள்ல எனக்கு பட்டுச்சுங்க. ஸோ இதுதான் இன்ஃபோடெயின்மென்ட்ட பொறுத்தவரைக்கும். இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து டிபிக்கலா நீங்க பல டாடா கார்ஸ்ல முன்னாடியே பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான். உங்களுக்கு டிரைவர் அசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து டயர் பிரஷர் மானிட்டர் சிஸ்டம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள கிடைக்குதுங்க. நீங்கள் மேப் வியூமே இருக்குது இந்த பொறுத்த வரைக்கும். டன். ஸோ அடுத்து ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்குதுங்க டெஃபினெட்லி. அப்போ உங்களுக்கான போஸ்டரை கரெக்டாக எடுத்துக்க முடியும். உங்களுக்கு ஒரு நிமிஷம். உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஆடியோமெட்ரிக் கண்ட்ரோல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குது. ஒரு 4 ஸ்போக் ஸ்டீரிங் லெதர் ராப்பிங்கோட கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸ் ரெண்டுமே இருக்குங்க. இதை தாண்டி நம்ம இங்கே பாருங்க, இங்கே 2 டிரைவ் மோட்ஸ் தாங்க. நான் ஒரு வந்து சிட்டி மோட், இன்னொன்று வந்து ஸ்போர்ட் மோடுங்க. அதுக்கப்புறம் மல்டிபிள் டெரைன் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனும் இங்கே நம்மளால பார்க்க முடியும். டெரைன் மோட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த கொடுத்துருக்க நாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நார்மல் மோடு, வெட் மோடுங்க. அதுக்கப்புறம் வந்து இருங்க, நார்மல், வெட்டு, ரஃப்ங்க 3 மோடு இருக்கு. டெட் பெடல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏபி பெடல்ஸ் வந்து இன்டரப்ட் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் பிக்கர் ஷூஸ் இருந்துச்சுன்னா மேபி இன்டரப்ட் பண்ணலாம், இல்லைனா பிரச்சனை இல்லை. டாடா சேராவோட டிரைவ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றின புரிதல் இப்போ எடுத்துக்கலாம். டே டு டே லைஃப்பில் அஸ் அ காமன் மேனாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டீரிங், சஸ்பென்ஷன், பிரேக்ஸ் இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு கனெக்டடாக இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். இப்போது இந்த நேஷ்னல் ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பற்றிலாம் பேசலாம்.
ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே ஒரு இம்ப்ரெஷன் இந்த வண்டியை கையில் வாங்கின உடனே எனக்கு பட்டது என்னன்னாங்க, அந்த ஸ்டியரிங் வந்து ரொம்ப லைட் டு யூஸாக இல்லாமல் சிட்டிக்குள்ளேயும் சரி நார்மல் மேனுவரிங்லேயும் வந்து ஒரு ஹெஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு மஸ்குலரான ஒரு வண்டி ஓட்டுறப்போ இந்த ஹெஃப்ட் அப்படின்றது வந்து ஆடப் ஆகிறப்போ நல்லா இருக்குது. அது ஃபீல் வந்து ஒரு சில பேர்த்துக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ரொம்ப லைட்டடாக சும்மா ஃபிங்கரில் வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்காது. நான் அந்த மாதிரி ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் வந்து அந்த ஹெஃப்ட் இருக்கணும்னு நினைப்பேன். அது வந்து இருக்குது. ஹை ஸ்பீட்ஸ் கெயின் ஆகும்போது வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு சில கார்கள் நம்ம ட்ரை பண்ணும்போது 80, 90, 100 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெஃப்ட்டுங்கிறது ஸ்டியரிங்கில் ஆடப் ஆகும். இங்கே அப்படி இல்லை. ரொம்ப லீனியராக பொறுமையாக அழகாக நீங்கள் ஒரு 90 கிட்ட போகிறீங்களா ஒரு ஸ்டெப் ஆட் ஆகுது, 100 போகிறீங்களா ஒரு ஸ்டெப், 110 போகிறீங்களா ஒரு ஸ்டெப், அப்படிங்கும் போது லீனியராக இருக்குது. அந்த ஸ்டியரிங்கோட கேலிப்ரேஷன் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் வந்து சர்ப்ரைசிங்லி இந்த டைம் வந்து அக்ரெசிவாக பண்ணலை. நம்ம ஒரு யூட்டர்ன் எடுக்கிறப்ப நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் வந்து ஃபாஸ்டர் ஸ்பீட்ஸில் எடுத்திங்கன்னா தான் அக்ரெசிவாக வருது. ஸ்லோவர் ஸ்பீட்ஸில் வந்து டாட்டாவில் நீங்கள் ஆல்ட்ராஸ் ட்ரை பண்ணுறீங்க இல்லை நெக்ஸாலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் வந்து நாம் ஒரு ஸ்டியரிங்க்கு நாம் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வுங்க. நம்ம இப்போ ஹைவேஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரோட் நாய்ஸ் அதிகமாக டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் போகிறப்போ பெருசாக ரோட் நாய்ஸ் வருதா வின் நாய்ஸ் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வின் நாய்ஸ் நான் ஹை ஸ்பீட்ஸில் சொல்கிறேன். டயர் நாய்ஸோ ரோட் நாய்ஸோ வந்து பார்த்திங்கன்னா க்ரீப்பின் பெருசாக ஆகலை, நல்லா இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி பேச்சஸ்லாம் போகிறப்போ அந்த ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் டேம்பிங் கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு தெரியுது. ரொம்ப வந்து உள்ள அந்த போன் ஜேரிங்காக வருவதில்லை. இது கூட வந்து அந்த 19 இன்ச் வீல்ஸ் வந்து அந்த ஒய்டராக இருக்குது பார்த்தீங்களா, அது அதை சப்போர்ட் பண்ணி கொடுக்குது அந்த சஸ்பென்ஷனுக்கு. அதனால சின்ன சின்ன பாத் ஹோல்ஸ்லாம் அது அழகாக அப்படியே வந்து ஃப்ளோட் ஆகி வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏடாஸ் முக்கியமாக சொல்லணும். இன்னைக்கு காலத்தில் கார்கள் வித் ஏடாஸ் வாங்கும் போது நிறைய மக்கள் ஆஃப் பண்ணி வச்சு தான் ஓட்டுறோம். காரணம் அது ரொம்ப இன்ட்ரூசிவாக இருக்குது. இங்கே அதில் R&D டிபார்ட்மெண்ட் வந்து அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து லீனாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரூசிவாக பிடிச்சி தள்ளாமல் ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி இண்டிகேஷன் கொடுக்குது. அதுக்கப்புறம் நாம் வந்து அதோட கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ரொம்ப இன்ட்ரூசிவாக இல்லாமல் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு காமன் மேனாக எனக்கு ஒரு ஹியூமனோட கனெக்ட் ஆகிற மாதிரி அது ஃபீல் ஆகுது. ஒரு 80+ இருக்கும். பிரேக்ஸை கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி வீடியோவில் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது ப்ராக்ரெசிவ் அப்படியே தான் போய் ஒழுகுது. நீங்கள் பெடலை டுவர்ட்ஸ் அந்த லாஸ்ட் பிட் போகுது பார்த்தீங்களா, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த அக்ரெசிவான பைட் அப்படின்றது கிடைக்கும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்ரெசிவாக தான் இருக்கும். அதனால வந்து நம்ம நினச்ச இடத்துல நிப்பாட்ட முடியாதா அப்படின்ற கேள்வியெலாம் வந்ததுன்னா அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் நினச்ச இடத்துல நிப்பாட்டலாம், அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. என்ன அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து யூ ஹாவ் டு ஜட்ஜ் அண்ட் பிரேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேனுவரிங் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் ஸ்பீச் எடுத்துக்கலாம். அந்த ஏபிஎஸ் வந்து எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குல்லங்க, அது கிக்கின் ஆகிறப்போ மொத்தமாக போட்டு அடித்து நிப்பாட்டும். இது என்ன பண்ணுதுன்னா பிடிச்சு விடுது. அதாவது நம்ம மேனுவலாக வந்து பண்ணுவோம் இல்லைங்க. இப்போ ஏதாவது ஆப்போசிட்டில் வண்டி வருதுன்னா ஒரே அழுத்தாமல் லைட்டாக ஒரு டேப் பண்ணிவிட்டு ஸ்லோ டவுன் பண்ணிட்டு எடுப்போம் இல்லைங்க, அது மாதிரி அது ஏடாஸ் பண்ணி கொடுக்குது. என்ன லோ ப்ரொஃபைல் டயர்ஸுங்க, அதனால் வந்து ரொம்ப பேட்சியான ரோட்டில் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா லோ ப்ரொஃபைல் அப்படிங்கும் போது ஈஸியாக வந்து உங்களுக்கு டயர் கிழிஞ்சு போயிடும். அதனால் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டிங்கனாவே போதுங்க எனக்கு தெரிஞ்சு. பவர் சர்ச் கேட்டிங்கன்னா லீனியரான ஒரு சர்ச் தான் அந்த டீசல் டார்க் கன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும், மைசன் சுசுகி டார்க் கன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அக்ரெசிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஆள்னா நீங்கள் ஹைபீரியன் போய்க்கோங்க. அதுதான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஹைபீரியனோட ஒரு டீட்டெயில் ட்ரைவ் வந்து நம்ம மோட்டோ வேகன் அசைட் என்ன பண்ணியிருக்காரு, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவிடென்ட்டாக புரிய வரும். பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கா, விசிபிலிட்டி நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா விசிபிலிட்டியில் நல்லா இருக்குது. பட் ஏபிளர் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு குட்டி பிளைண்ட் ஸ்பாட்டை க்ரியேட் பண்ணும். நீங்கள் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சப்போர்ட்டிவ் அசிஸ்டன்ஸாக நீங்கள் வந்து இண்டிகேட்டர்ஸை வந்து லெஃப்ட் ஆர் ரைட் நீங்கள் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஒரு கேமரா வந்து ஓப்பன் ஆகுது. அந்த கேமராவில் வந்து ஃப்ரண்ட்டு ரியர் எல்லாமே நமக்கு கிளியராக காமிச்சு கொடுக்குது. ஸோ தட் நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ணி ப்ராப்பராக ட்ராவல் பண்ண முடியும். இந்த ரோடு பாருங்கள் கொஞ்சம் வந்து பேட்சியாக இருக்கக்கூடியது தான். இதுக்குள்ளே மேனுவர் பண்ணுறதுக்குலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சஸ்பென்ஷன் உண்மையுமே நல்லா இருக்குங்க. வின் நாய்ஸுமே நம்ம கொஞ்சம் ஸ்பீட்ஸ் பில்ட் பண்ணோம், பெருசாக தெரியல. திருப்பருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஒரு கையில் தான் பண்ணி பார்க்குறேன். அந்த ஹெஃப்ட் இங்கே அந்த யூட்டன் எடுக்கிறப்போ நார்மலாக வந்து டேர்ன் பண்ணுறப்பெல்லாம் கொஞ்சம் இன்புட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அது உங்களுக்கு அதுதான் அந்த ஹெஃப்ட்டை நான் சொன்னேன். ஸ்லோ ஸ்பீட்ஸ்லேயே ஹெஃப்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தேன். நல்ல ஹை டெஃபினிஷன் கேமரா குவாலிட்டிங்க. இங்கே பாருங்கள், இங்கே இந்த ரோட்டில் பாருங்கள் குழி இருக்கும். சவுந்தர் பின்னாடி எப்படி இருக்குது? பின்னாடி இப்போ எனக்கு அந்த குழியில் அந்த அளவுக்கு இறங்குற மாதிரியே தெரிலண்ணா. நல்லாவே ஒரு மெச்சூர்டாக இருக்கு. பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்ல பேலன்ஸ்டாக தானே இருக்குது. என்னன்னா டிரைவில் பாசிட்டிவ்ஸாகவே இருக்குதுன்னு நினச்சி கேட்டிங்கன்னா நெகட்டிவ்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். டிரைவை பொறுத்து பார்க்குறப்போ அந்த டயர்ஸை மட்டும் தான் நான் கொஞ்சம் ஒரு ஃபேர் நோட்டாக பார்க்குறேன். நல்லா பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எவிடெண்ட்டாக இது பெட்டராக இருக்குன்னு புரியும். பட் டீசலில் நீங்கள் பவர்லாம் ரொம்ப அக்ரெசிவ் எதிர்பார்த்துடாதீங்க. ஒரு லீனியரான சர்ச் தான். ரிஃபைன்மெண்ட் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டார்க் கன்வெர்ட்டர் அற்புதங்க, ரொம்ப நல்லா இருக்குது. டாடா மோட்டார்ஸ் அந்த டார்க் கன்வெர்ட்டர் எடுத்துகிட்டு வந்ததுக்கு உண்மையிலுமே நன்றி தான் சொல்லணும். இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்குது. நான் வந்து இப்போ ஸ்போர்ட் மோடு தான் இருக்கேன். பட் நீங்கள் ஸ்போர்ட் மோட்லேருந்து நார்மல் நீங்கள் சிட்டி மோடில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்லக்கிஷான ஒரு உணர்வு இருக்கும். காரணம் இந்த 1.5 லிட்டர் இன்ஜினுக்கு இந்த இவ்வளோ கர்வ் வெயிட் உள்ள வாகனத்தை வந்து அந்த புல் பண்ணிட்டு போகும்போது அந்த ஸ்லைட்டான ஒரு அந்த டர்போ லேக் அப்படின்றது நமக்கு ஃபீல் ஆகும். அடுத்து இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து இது கிடையாது, ஏர்பேக் கிடையாது, பட் டிபிஎஃப் இருக்குது. ஸோ சிட்டிக்குள்ளே அதிகம் ஓட்டம் இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பிக் பண்ணுங்கள். ஹைவேஸ் அதிகம் ட்ராவல் பண்ணுவோம், பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக வேணும் அப்படின்னா கோ வித் டர்போ பெட்ரோல். இல்லை எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும்னா டர்போ டீசல். ஸோ நிறைய சாய்ஸஸ் இன்றைக்கி நமக்கு இருக்குங்க. இந்த ரோடு பாருங்கள், இந்த ரோடு பாருங்கள். நல்லா இருக்குங்க. சடனாக ஓவர்டேக் எடுக்கணும்னு நினைக்கிறோம்னா எடுத்துரும். கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க டீசலை பொறுத்த வரைக்கும். அது நேச்சுரல் ஆஸ்பெக்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டியரிங் வந்து ப்ரிசைஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரே நிமிஷம் இந்த வண்டியை ஓவர்டேக் எடுக்க ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஒரு கார்னர் ஸ்ட்ரிப் எடுக்கும்போது நமக்கு கனெக்டடாக இருக்கா அப்படின்ற ஒரு ஃபீலும் தெரிஞ்சுக்க முடியும். டெட் சென்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெட் சென்டர் இருக்குது. பட் நீ கார்னர் எடுக்கிறேன். ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் இஸ் குட்ங்க டெஃபினெட்லி. எப்பவுமே இந்த இபிஎஸ் ஸ்டீரிங் அப்படின்னு வந்துட்டோம்னாவே வந்து நமக்கு அந்த பழைய ஓல்ட் ஸ்கூல் நம்ம காசில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ராலிக் அந்த கனெக்டட் ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஸ்லைட்லி மிஸ் அவுட் ஆகும். பட் அது ஒரு காமன் மேனுக்கு குறை சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. அது ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக நீங்கள் புஷ் பண்ணக்கூடிய ஆள், ஸ்டீரிங் திறந்த அந்த கனெக்டிவிட்டி எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா ஸ்லைட்டான ஒரு மிஸ் அதில் இருக்குது அந்த ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கில். மற்றபடி ஸ்டெபிலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிளான்டடாக தான் இருக்குது. ஹை ஸ்பீட்ஸில் முடிஞ்ச வரைக்கும் லீகல் ஸ்பீட்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். 120 தாண்டி புஷ் பண்ணாதீங்க எக்ஸ்பிரஸ் வேஸாக இருந்தாலுமே. அதுக்குள்ளே வந்து டெஃபினெட்லி நல்ல ஒரு பிளான்டடான ஃபீல். பாடி ரோல் எவிடெண்ட்டாக தெரியுதான்னு கேட்டிங்கன்னா பாடி ரோல் நீங்கள் ரொம்ப ஹை ஸ்பீட்ஸில் கார்னர் பண்ணிங்கன்னா தெரியுதுங்க. மற்றபடிலாம் வெல் கண்ட்ரோல்டாக தான் வச்சுருக்காங்க. பிளான்டடாக நீங்கள் வந்து ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸ்லாம் கெயின் பண்ணலாம். நீங்கள் ஈவன் ஓடோ பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஒரு 120 போகுது அப்படின்றது. அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனம். இது வந்து அவங்களோட ஒரு ஸ்டெப் அப் மாதிரி தான் பார்க்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும். வாங்க இப்போ புஷ் பண்ணுறேன். பாருங்க இந்த கார்னர்ஸ்லாம் ரோட்லலாம் பெருசாக ட்ராக்ஷன் இல்லை. இப்போ நாம் ட்ராவல் பண்ணிட்டு ரோடில் அந்த ரோட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிரிப்பியராக நமக்கு வந்து ஒரு அன்னவிங்காக எப்படி சொல்கிறது பேக் ஆஃப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வுலாம் இல்லை. நிறையா டாட்டா சியராக போயிட்டுருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ரோட் ப்ரெசன்ஸுமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹை ஸ்பீட்ஸில் ஒரு 100+ போகும்போது தான் வந்து டயர் அண்ட் ரோட் நாய்ஸ் தெரியுது. விண்ட் நாய்ஸ்லாம் மேக்ஸிமம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது பெரிய ஒரு அநாயகம் இருக்காது. பிரிட்ஜஸோட அந்த ஸ்ட்ரிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி டேக்ஸ் கேருக்குங்க. அதெல்லாம் ஒரு பெரிய குறை இல்லை. சீட்டிங் போஸ்டர் பற்றி பேசணுன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஸ்பாட்டாக தாங்க இருக்குது. எக்கனாமிக்கலி அது வந்து எந்த விதமான ஒரு குறையும் என்னால் சொல்லிட முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. வென்டிலேட்டட் சீட்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி, ஏசியோட த்ரோ இதெல்லாம் கேட்டிங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் இட் டஸ் இட் ஜாப்ங்க. ரோட் நாய்ஸ் அண்ட் டயர் நாய்ஸ் பின்னாடி எப்படி இருக்குது சவுண்ட்? பாடி ரோல் அதாவது நம்ம ஹை ஸ்பீட்ஸில் போகும்போது தெரியுதா? ஓகே ஓகே. வண்டி ஓட்ட
பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிறதுங்க, நம்ம என்ன ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்ஸ் வந்து இந்த சஸ்பென்ஷனை ரொம்ப ப்ளஷ்ஷாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதாவது ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சுன்னா டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் நாட் குட் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு கொடுக்குள்ளங்க. அது மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ டிரைவ் ரிலேட்டடாக கேட்டிங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து ஒரு பேலன்ஸ்டாக மெச்சூர்டாக வச்சுருக்காங்க. கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங்கை அழகாக பேலன்ஸ் பண்ணி. அடுத்து பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்ரெசிவான பிரேக்கிங் தான், அக்ரெசிவாக போகலை சீப் ஃபோர்ஸை மினிமலைஸ் பண்ணுறதுக்காக. பட் அது நிற்காமல் போகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நினச்ச இடத்துல உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நிப்பாட்ட முடியும். அடுத்து ரோட் நாய்ஸ் டயர் நாய்ஸ்ட்டு கேட்டிங்கன்னா ரோட் நாய்ஸ் டயர் நாய்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸில் தான் வருது. வின் நாய்ஸ் பெருசாக உள்ள க்ரீப்பிங் ஆகலை. ஸ்டீரிங்கோட கேலிப்ரேஷன் ஹை ஸ்பீட்ஸில் உங்களுக்கு நல்ல ஹிஃப்ட் ஆட் ஆகுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லீனியராக தான் ஆட் ஆகுது. அது நல்ல ஒரு உணர்வை கொடுக்குது. அதுக்கடுத்து விசிபிலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏபிஎல்ஆர் மேபி ஹில் ஸ்டேஷன்ஸில் இல்லை ஒரு கார்னர்ஸில் மேபி மறவே கொடுக்கலாம். அதுக்குமே வந்து கேமரா அசிஸ்டன்ஸ் இருப்பதால் நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியுங்க. ஏசியுமே ஒரு நல்ல த்ரோ 24ல் வச்சு ஆட்டோவில் வச்சோம் நல்ல ஒரு த்ரோ இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோட ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். டிரைவ் ரீதியாக அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். ஓனர்ஷிப் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அஃபிஷியலாக ப்ரைஸ் ரிவீல் ஆகல. பட் எனக்கு தெரிஞ்சு டென்டேட்டிவாக வந்து ஒரு 25 to 26 lakhs இருக்கும். கிட்டத்தட்ட 46,000 அப்படின்றது இந்த டீசல் டார்கமெண்டரோட ஒரு ஓனர்ஷிப் காஸ்ட்டாக இருக்க போகுது. வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து டெஃபினெட்லி டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிப்பிக்கலாக நீங்கள் வந்து ஒரு டாடா கார்னு ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருப்பீங்களா, அதாவது குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கும், ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பிரச்சனைகள் இருக்கும், அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது அந்த மாதிரி கார் இல்லை. உண்மையிலுமே நிறைய உழைப்புகளை டாடா நிறுவனம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் இப்போ நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஆல்ட்ரோஸில் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஹேரியரில் நடந்தது, இப்போ டாடா செய்கிறால அதோட இன்னொரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்க்க முடியுது. அந்த ஹைப்பீரியான் இன்ஜின்லாம் ரொம்ப பிரமாதமாக இருப்பதா அண்ணா சொல்லியிருந்தாரு. டீசல் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ், அதாவது வைப்ரேஷன் லெவல்ஸ்லாம் ரொம்பவே அழகாக கண்டெயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதெல்லாம் நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. அதை சர்ச்சரை வேணால் பத்திரமா போய் பத்திரமா வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, டேக் கேர், பை.